Hello mommies, welcome back to my channel Mom Cafe. இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். 1 to 2 இயர் குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபுட் சார்ட், நான் ஃபுட் சார்ட் சொல்லுங்க, ஃபுட் ஷெட்யூல் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கணும் அண்ட் எதெல்லாம் கொடுக்க அன்சேஃப் குழந்தைங்களுக்கு, ஆல்சோ வந்து எதெல்லாம் வந்து லிமிட் பண்ணணும் அப்படிங்கறத பத்திலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு வீடியோல சில பல டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆரியா தூங்குற மாதிரியே எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இந்த வீடியோ நான் எப்படியாவது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் பண்றேன். பிகாஸ் நிறைய பேர் எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கு மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்காகவே நான் வந்து இந்த வீடியோவை டெடிகேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். என்ன ஃபுட் சார்ட் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தனியா ஒரு வயசு கடந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து இன்ஃபேக்ட் 8 மாசம் கடந்துட்டாலே வந்து தனியா ஃபுட் சார்ட் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஃபேமிலி மீல்ஸ் அப்படின்னு நான் நிறைய நம்மளோட வீடியோல சொல்லியிருப்பேன். ஃபேமிலி மீல்ஸ் அப்படின்னா நம்ம குடும்பம் என்ன சாப்பிடுதோ, அதாவது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சாப்பிடுறாங்களோ அதே குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதுமானதுதான். ஸோ இப்போ ஒரு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து உப்பு சர்க்கரை இதெல்லாமே சேர்க்க மாட்டோம். அப்போ குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கறதுன்னா, அப்பையும் நீங்க உங்க ஃபேமிலி மீல்ஸே தாராளமா கொடுக்கலாம். நீங்க எல்லாருக்கும் சமைக்கும் போது ஒரு பகுதியை எடுத்து வச்சிருங்க. அதாவது உப்பு சர்க்கரை காரம் இதெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதே ரசமா இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதை தனியா குழந்தைக்கு அப்படின்னு எடுத்து வச்சிருங்க. ஒரு வயசு கடந்த குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மற்றவங்க நம்ம பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு சால்ட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க வந்து இவந்தோ சால்ட் ஒரு வயசுக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னா கூட ஓரளவு சால்ட் சுகர்லாம் வந்து குழந்தைங்களோட உணவுல வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரியான ஃபுட் குழந்தைங்களோ, இப்போ பிஸ்கெட்ஸ் ஏன் வேண்டாம் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரியான ஃபுட் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, ரெயின்போ டயட். குழந்தைங்களோட டயட்ல வந்து ரெயின்போ டயட் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது ஒரு நாளைக்கு 2 கலரான காய்கறி, 2 கலர் ஃப்ரூட்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அதே சமயம் தானியமும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ தானியமும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். காய்கறி பழமும் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ நீங்க வந்து இப்போ இந்த வீடியோலயே வந்து நான் ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் வந்து ஓரளவுக்கு கொடுக்குறேன். நான் வந்து மீல் ஐடியாஸ் நான் கொடுக்கல. நான் ஏன் மீல் ஐடியாஸ் கொடுக்கல அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி மீல்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது தனியா மீல் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க தேவையே இல்லை. பட் ஸ்நாக்ஸ் ஐடியாஸ்க்கு நான் சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நான் அந்த ஸ்நாக்ஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோலயே கண்டிப்பா கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாலை லிமிட் பண்ணணும். இப்போ வந்து நீங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ற அம்மாவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு வயசு கடந்தும் குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு 2 வயசு மேலே கூட நீங்க கொடுக்கலாம். 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு மேல நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் ஓகே தான். பட் நீங்க சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க தாய்ப்பால் கொடுக்கறதா இருந்தாலும் ஃபார்முலாவை கொடுக்கறதா இருந்தாலும் ஓரளவுக்கு குறைச்சிக்குவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களோட சாலிட் இன்டேக்கை கொஞ்சம் குறைச்சிடும் அப்படிங்கிறதுனால. ஒரு வயசு வரைக்கும் தான் குழந்தைங்களுக்கு ஃபார்முலா அப்படிங்கறத நீங்க கொடுக்கலாம். இப்போ ஃபார்முலா கொடுக்குற தாய்மார்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வயசு வரைக்கும் ஃபார்முலா கொடுக்கலாம். பட் ஒரு வயசு கடந்த குழந்தைங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு மெடிக்கல் ரீசன் இல்லை அப்படின்னா நீங்க கவுஸ் மில்க் தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் ஆரியாக்கு இன்னும் ஃபார்முலா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் வந்து 1 வயசு முடிஞ்ச உடனே நான் வந்து கவுஸ் மில்க் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆரியாக்கு வந்து அது கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸோ டாக்டர் கிட்ட நாங்கள் இங்கே பார்த்தப்போ டாக்டர் சொன்னாங்க ஃபியூ மந்த்ஸ்க்கு கவுஸ் மில்க் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டேஜ் 2 ஃபார்முலாவே கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு 16 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வேணா கவுஸ் மில்க் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால இப்போ கரண்ட்லி ஆரியா வந்து ஃபார்முலால தான் இருக்கா. ஸோ கவுஸ் மில்க் வந்து 1 வயசு கடந்த குழந்தைங்களுக்கு நீங்க கவுஸ் மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கவுஸ் மில்க் அப்படிங்கறது என்ன லிமிட்ல கொடுக்கணும், எவ்வளவு வரைக்கும் கவுஸ் மில்க் கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை கொடுக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கவுஸ் மில்க் பத்தின வீடியோல உங்களுக்கு கிளீனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க உங்களுக்கு வந்து கவுஸ் மில்க் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோக்கு போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதில் நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கவுஸ் மில்க் எந்த வயசுல இருந்து கொடுக்கணும், எவ்வளவு லிமிட்ல கொடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் அதில் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு அடுத்து வர ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கொழுப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பா கொடுக்கணுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும், பெரியவங்களுக்கு நம்ம ஃபேட்டி ஃபுட் அவாய்ட் பண்றது நல்லது. பட் குழந்தைங்களுக்கு வந்து ஃபேட்டி ஃபுட்ஸ் கொடுக்கறது ரொம்ப அவசியம். நான் ஃபேட்டி ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே சிப்ஸ், பிஸ்கெட்டு அந்த மாதிரியான ஃபுட் ஜங்க் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஹெல்தி ஃபுட்டா கொடுக்கணும், ஹெல்தி ஃபேட்டா கொடுக்கணும். இப்போ ஹெல்தி ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவகேடோ அப்படின்னு ஒரு பழம் இருக்கு. ஸோ அவகேடோல இருக்கிறது வந்து நல்ல ஃபேட். அதே மாதிரி நெய்யில இருக்கிறது நல்ல ஃபேட். அதுக்கப்புறமா வந்து சீஸ், பன்னீர் இதுலலாம் இருக்கிறது நல்ல ஃபேட். ஸோ இந்த மாதிரியான ஃபேட்லாம் உங்க குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தண்ணி, அதாவது தண்ணி வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு தான். தண்ணி வந்து நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலாங்க. ஆனா அதே சமயம் நீங்க வந்து சாலிட் சாப்பிடுற நேரம், அதாவது மீல் டைம் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி நீங்க தண்ணி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. மீல் டைமுக்கு முன்னாடி நீங்க தண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பாடு கம்மியா சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் பழங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜூஸ் கொடுக்கலாமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நான் என்ன பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஜூஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. ஜூஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பழமா நீங்க கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் பழமா கொடுக்க ட்ரை பண்ணனா, குழந்தைங்க வந்து 1 வயசுக்கு அப்புறமா அவங்களோட சாலிட் இன்டேக் ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வகையான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஃபைபர் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க பழங்களை அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபைபர் அதிகமா இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு குழந்தைங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா இதே ஜூஸா கொடுக்கும்போது நம்ம ஜூஸ் வந்து வயிறு ஃபுல் ஆகுமே தவிர அதுல வந்து அவ்வளோ ஒன்றும் சத்து இருக்காது. முக்கியமானதே வந்து பழங்கள் அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் வந்து ஃபைபர் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ பழங்களை அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்நாக்ஸ் ஐடியாஸ்க்கு நான் சில லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் நான் நீ பேசணுமாடா? ஹாய் சொல்லு. ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் இங்க வந்து சொல்லு. ஸ்நாக்ஸ் ஐடியாஸ்க்கு நான் இங்க ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன். இது இல்லாம உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் கூட நீங்க வந்து நம்ம ஃபேஸ்புக் குரூப்லயோ இல்லைன்னா வந்து நீங்க கமெண்ட்ஸ்லயோ நீங்க சொல்லுங்க. ஸோ தட் இன்னொரு அம்மாக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட் ஸ்மூதிஸ் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரூட் ஸ்மூதிஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது இதில் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஃப்ரூட் ஸ்மூதி அப்படின்னு வரும்போது அந்த பழத்தை வந்து வடிகட்டாமல் அப்படியே அரைச்சு பால் கூட கலந்து நீங்கள் ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு பியூரே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது எல்லாமே நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு சொல்கிற ஆப்ஷன் தான். அண்ட் அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் பழத்தை போட்டுட்டு ஃப்ரூட் ஸ்மூதி கூடயே ஒரு ஃப்ரூட் சலாட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் வந்து நீங்கள் பேன்கேக்ஸ் கொடுக்கலாம். பேன்கேக்ஸ் அப்படின்னா என் ஞாபகம் உங்க எல்லாருக்கும் வரும், நான் ஆரியாவுக்கு பேன்கேக்ஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ பேன்கேக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். பேன்கேக்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், நான் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பேன்கேக்ஸ் பண்ணுவேன். லைக் ப்ளூபெரி பேன்கேக்ஸ், ஸ்ட்ராபெரி பேன்கேக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ராகியில் தனியாக பேன்கேக் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கோதுமை மாவுல பேன்கேக் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேன்கேக்ஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து டோஸ்ட் கொடுக்கலாம். சீஸ் டோஸ்ட் குழந்தைங்களுக்கு சீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து என்னன்னா, பிரெட் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். குழந்தைங்களுக்கு பிரெட் அப்படியே கொடுத்துடாதீங்க, அது வந்து சோக்கிங் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பிரெட் கொடுக்கும்போது பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு கொடுங்க. ஸோ டோஸ்ட் பண்ணிட்டு பிரெட் கொடுக்கும்போது அதில் வந்து நீங்கள் ஆல்மண்ட் பட்டர், அப்படி இல்லைன்னா வந்து பீனட் பட்டர், அப்படி இல்லைன்னா சீஸ். பிளஸ் யூ பேபி.
சீஸ் அந்த மாதிரி போட்டு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உனக்கு என்னடா பிடிக்கும்? உனக்கு யோகர்ட் வித் ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்ல? ஸோ நீங்க யோகர்ட்ல வந்து யோகர்ட் அப்படின்னா தயிர், வீட்லயே உரக்கொத்தின தயிர்ல வந்து நீங்க பழங்களை கொஞ்சம் நறுக்கி ஆட் பண்ணிட்டு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். ஓகே ஓகே ஓகே, அடிச்சிடாது, கேமரா அடிச்சிடாது. கோ கோ அண்ட் ப்ளே வித் யுவர் பாய். கோ, வேர் இஸ் யுவர் டாய்? ஜானி ஜானி ஜானி. ஸோ நீங்க வந்து ஒரு கப்ல வந்து தயிர் ஆட் பண்ணிட்டு அந்த தயிர்ல நிறைய பழத்தெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அது கூட நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். அடுத்து வந்து மேஷ்டு பொட்டேட்டோ. மேஷ்டு பொட்டேட்டோ வந்து இங்கெல்லாம் ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ். ஆனால் ஆரியாவுக்கு பிடிக்கல, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் பியூரே தான், பொட்டேட்டோ பியூரே தான் வந்து இங்கே வந்து மேஷ்டு பொட்டேட்டோ. அது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் பட்டரோ இல்லைனா கீயோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு நான் வந்து சிம்பிளாக ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் வந்து நான் என்ன ஆரியாவுக்கு பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் பொரியல் கண்டிப்பாக வீட்டில் பண்ணுவோம். எல்லா நாளுமே நம்ம வீட்டில் பொரியல் ஒன்று இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பொரியல் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாம்பாரோ ரசத்தையோ நீங்கள் வந்து லஞ்சுக்கு கொடுத்துட்டு அந்த பொரியலை வந்து நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி ஆரியாக்கு அப்படி தான் பண்ணுவேன். சாயங்காலத்தில் வந்து அவரைக்காய் பொரியல், அப்படி இல்லைனா வந்து பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், இந்த மாதிரி பொரியலை செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹெல்தி ஆப்ஷன். அதே சமயம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கும் ஏதோ ஒன்று கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு வயசு கடந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை மீல்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வயசு கடந்த குழந்தைங்களுக்கு 5 வேளை நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். அதாவது அதுல வந்து 3 வேளை வந்து மீல்ஸா கொடுக்கலாம், 2 வேளை வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இப்போ எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்க. அதுக்கு வந்து நீங்க பழமோ இல்லைன்னா என்ன வேணா நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறமா லஞ்ச் கொடுங்க. லஞ்சுக்கு அப்புறமா வந்து அவங்க தூங்கி ஒரு நேப் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நேப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறமா திரும்ப நீங்க வந்து டின்னர் கொடுங்க. ஸோ நீங்க வந்து டைம் ஷெட்யூல் எல்லாமே ஒரு குழந்தை ஒரு டைம்ல சாப்பிடும். ஸோ நான் என்னோட டைம் ஷெட்யூல் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ டைம் ஷெட்யூல் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வயசு கடந்த குழந்தைங்க 5 டைம் சாப்பிடலாம். அண்ட் அதில் 2 ஸ்நாக்ஸாக இருக்கணும் அண்ட் 3 வந்து மீல்ஸாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஃபீடிங் மெத்தட்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சிலது இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க குழந்தை எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில குழந்தைங்க வந்து ஒரு வயசுக்கு அப்புறமா ஓகே சில குழந்தைங்க வந்து ஒரு வயசுல ஒரு இட்லி சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க ஒரு வயசுல 2 இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னோ இல்லைன்னா வந்து ஒரு இட்லி சாப்பிட்றவங்க வந்து ஒரு குழந்தை வந்து கம்மியாக சாப்பிட்றாங்களோ அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஃபுட்டுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு நேரம் சாப்பிடும். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதே சமயம் வந்து ஒரு மீல் டைம் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போங்க. மீல் டைம் அப்படிங்கிறத வந்து ஒரு போராட்டமாக எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படி நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அவங்க சாப்பிடாமலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீல் டைமை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஒரு பேட்டிலாக ஆக்காமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கொடுங்க. மீல் டைமை வந்து ஒரு வேளையாவது குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க. ஒரு மீல் டைமை வந்து ஒரு ஃபேமிலி டைமாக நீங்கள் மாற்றி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை உங்களை பார்த்து சாப்பிடவும் கற்றுப்பாங்க, நல்லாவும் சாப்பிடுவாங்க. இப்போ அன்சேஃப் ஃபுட் அப்படின்னு சில ஃபுட் இருக்கு. அதாவது இந்த ஃபுட்லாம் வந்து குறைக்கிறது அப்படின்னு கிடையாது, இந்த ஃபுட் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு இருக்கு. ஸோ அது என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறத நான் வந்து லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபுட் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் வந்து டோஸ்ட்ல பீனட் பட்டர் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பீனட் பட்டர்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீனட் பட்டர் இருக்கு. ஒன்று வந்து ஸ்மூத் பீனட் பட்டர், இன்னொன்று வந்து சங்கி பீனட் பட்டர். சங்கி பீனட் பட்டர்ல வந்து பீனட்டை 1-2 உடச்சு போட்டு பீனட் பட்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கிரன்ச்சியா வரும். அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். அதே சமயம் வந்து பாப்கார்ன் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. 5 வயசு வரைக்கும் பாப்கார்னை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து நட்ஸ் வந்து நீங்கள் பவுடர் ஃபார்மில் நீங்கள் வந்து
பவுடர் ஃபார்ம்ல நீங்க வந்து எதுல வேணா நீங்க சேர்த்து கொடுக்கலாம். ஆனா வந்து இந்த பாதாமையோ இல்ல முந்திரி பிஸ்தா இதெல்லாம் வந்து அப்படியே கொடுக்கவே கூடாது. அது வந்து சோக்கிங் ஹசார்ட். ஸோ அது அப்படியே கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இந்த கடையில விற்கிற பிஸ்கெட்ஸ் அண்ட் மார்ஷ்மெலோஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பச்சை காய்கறி பழம் இல்ல பச்சை காய்கறிகளை அவாய்ட் பண்ணுங்க. லைக் நீங்க வந்து பீன்ஸ் அப்படின்னா வந்து வெள்ளரிக்காய், கேரட், அது எல்லாமே வந்து வெள்ளரிக்காயை நீங்க வந்து ப்ராப்பரா ஃபிங்கர் ஃபுட்டா கட் பண்ணி விரல் அளவுக்கு கட் பண்ணி நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா கேரட்ஸ் அப்படி கொடுக்க முடியாது. கேரட்ஸ் வந்து ஹைலி சோக்கிங் ஹசார்ட் இருக்கிற ஒரு ஐட்டம். ஸோ கேரட்ஸ் நீங்க எப்ப கொடுக்கறதா இருந்தாலும் அதை நல்லா ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமானது. அடுத்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி பிரெட்டை வந்து அப்படியே கொடுக்காதீங்க. பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுங்க. பிரெட் கொடுக்கறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வேற ஆப்ஷன் இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால நான் கொடுத்தேன் அப்படிங்கிறது ஓகே. ரேரா குழந்தைங்களுக்கு பிரெட் கொடுக்கறது ஓகே தான். அதிகம் வந்து மைதா பிரெட்டா கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் ஹோல் வீட் பிரெட் அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து காய்கறி பழத்தை வந்து கட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து எப்படிலாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இதை தவிர நீங்க பெரிய பீஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு மெல்ல தெரியாம அது அப்படியே முழுங்கி அது சோக்காரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் கிரேப்ஸ் கொடுக்கலாம். இதுதான் இதை சொல்லிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆர்யாக்கு வந்து இந்த ட்ரைபாடும் கேமராவும் பார்த்துட்டு தாங்க முடியல. ஸோ கிரேப்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கும் ஒரு விதம் இருக்குது. ஒரு கிரேப்ஸை 4ஆக கட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கிரேப்ஸை நடுவில் கட் பண்ணி அதுக்கப்புறமா அது 2ஆக கட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட் கிரேப்ஸை முழுசாவோ இல்லைன்னா கிரேப்ஸை பாதியாக கட் பண்ணியோ குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் சோக்கிங் ஹசார்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வயசுக்கு அப்புறமா என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கைடு வந்து இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாய் சொல்லிடலாம் வா. ஸோ திரும்ப வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய் சொல்லு. பாய். ஃப்ளைங் கிஸ்.